அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். ஒருவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவர் அரசு வேலைக்கு செல்ல முடியுமா? இது குறித்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் முக்கிய தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் ஒரு அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி அதில் தேர்ச்சி பெற்று 128 மதிப்பெண்கள் எடுத்து நேர்முகத் தேர்வுக்கு தயாராகும் பொழுது நேர்முகத் தேர்வில் அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாக விசாரணை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் ஒரு உறுதிமொழி ஆணையம் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார். அதன் பிறகு போட்டித் தேர்வின் முடிவுகள் வெளியாக பிறகு 128 மதிப்பெண்கள் எடுத்த மனுதாரருக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதும் 114 மதிப்பெண்கள் எடுத்த மற்றொரு போட்டியாளருக்கு அந்த போட்டித் தேர்வில் வேலை உறுதி செய்யப்படுவதையும் கண்டு அதிர்ச்சியான அவர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிமன்றம் ஒருவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவர் குற்றவாளி என உறுதி செய்ய முடியாது. கொடுங்குற்றம் மற்றும் அரசுக்கு எதிரான குற்றங்களை தவிர மற்ற சமன் செய்யக்கூடிய, அதாவது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் குற்றவாளி என நாம் உறுதி செய்ய முடியாது எனவும், மனுதாரர் சமன் செய்யக்கூடிய குற்றத்தையும் அது சமரசத்தை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர் அரசு வேலைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்து மனுதாரருக்கு அரசு வேலை வழங்க உத்தரவிட்டுள்ளது.